ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிற சாப்டர் பேர் வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டிக்கு முன்னாடி பிஎன்சி பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் பார்த்துருப்போம். அந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த சாப்டரில் உங்களால் சம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு அந்த லெக்சர்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் ப்ராபபிலிட்டி கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, கண்டென்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த லெக்சரில் ப்ராபபிலிட்டி பேசிக்ஸ்னா அதில் இருக்க டேர்ம்ஸு, டெஃபனிஷன்ஸு, அப்புறம் ப்ராபபிலிட்டி ஃபார்முலாலாம் பார்ப்போம். அடுத்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன, டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் என்ன, பேஸ் தியரம் பார்ப்போம். அப்புறம் ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இன்னைக்கு லெக்சரில் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டினாலே அதில் இருக்க ஒரு பேசிக் டேர்ம் என்னன்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரேண்டம்னு எப்போ சொல்லுவோம்னா அதுக்கு மோர் தென் பாசிபிள் நோன் அவுட்கம்ஸ் இருக்கணும். அதாவது பாசிபிள் நோன் அவுட்கம்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. த்ரோயிங் ஆஃப் அ டை. இப்போ நான் ஒரு டை இருக்கு, டையில் என்ன இருக்கும், 1 2 3 4 5 6 6 நம்பர் இருக்குமா. இதை நான் த்ரோ பண்றேன்னா நான் த்ரோ பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன அவுட்கம் வரப்போகுதுன்னு தெரியாது. அதாவது நான் த்ரோ பண்ணப்பறம் 1 வருமா 2 வருமா, ஆறுக்குள்ள எதுனா 1 வரும், ஆனால் எதுன்னு என்னால் சொல்ல முடியாது. அதுதான் அந்த மாதிரி இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து டாஸிங் த காயின். அதாவது நடக்க போறதுக்கு முன்னாடி நம்மளால நிறைய அவுட்கம்ஸ் இருக்கும், அதுல எந்த அவுட்கம் ஷியோரா வரும்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கெஸ் பண்ணா கரெக்டா வரலாம், சம்டைம்ஸ் தப்பா வரும். சரியா? அதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் சாம்பிள் ஸ்பேஸ்னா, இப்போ நம்மளுக்கு நான் மேல சொன்னேன்ல, ஒரு டை த்ரோ பண்றோம்னா நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு 1 2 3 4 5 6. இது வந்து த்ரோயிங் த டை, த்ரோயிங் த டைஸ். அப்புறம் டாஸிங் த காயின்க்கு ஹெட் இல்லைன்னா டெய்ல் வரும். கரெக்டா? இப்போ ஒரு சைல்டு, ஒரு நியூ பார்ன் சைல்டு இருக்குன்னா அது ஒரு பாயா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கேர்ளா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் ஒரு செட்டா நம்ம எடுத்தோம்னா அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். நான் இப்போ இதை வந்து எஸ்ஸால சாம்பிள் ஸ்பேஸை டினோட் பண்ணுவோம். எப்பவும் த்ரோயிங் த டைஸ்க்கு சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அதே டாஸிங் த காயின்க்கு இதுதான். ஒரு நியூ பார்ன் பேபியோட ஜெண்டர் என்னன்னு பார்த்தா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் இது. ஓகேவா? சாம்பிள் ஸ்பேஸ். அப்புறம் ஈவெண்ட். இப்போ நான் ஒரு காயின் டாஸ் பண்றேன்னா எனக்கு ஒரு அவுட்கம் வரும்ல, அந்த அவுட்கம் அதாவது சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்னு சொல்லுவோம். ஈவெண்ட்டை ஈயால டினோட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, த்ரோயிங் த டைஸ்க்கு 1 2 3 4 5 6. அப்போ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகே, இது ஒரு சப்செட்டா வச்சுப்போம். இப்போ இது சப்செட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அதாவது நான் இப்போ எப்படி சொல்றேன், த்ரோயிங் த டைஸ் அண்ட் கெட்டிங் த நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா எனக்கு அந்த ஈவெண்ட்டுக்கான செட் இது தானே. இப்போ இது சாம்பிள் ஸ்பேஸோட ஒரு சப்செட்டாக தானே இருக்கு. அப்போ இதுதான் ஈவெண்ட்னு. ஈவெண்ட்னா நம்ம ஜென்ரலாக சொல்லல, இப்போ நான் டைஸ் த்ரோ பண்ணா எனக்கு ஒரு ஈவெண்ட் நம்பர் வரும்னு சொன்னா அது ஒரு ஈவெண்ட். அது வந்து சாம்பிள் ஸ்பேஸ், அதோட பாசிபிள் அவுட்கம்ஸ்லாம் சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஸ்பேஸோட எல்லா சப்செட்டையும் நம்ம ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். இப்போ இது என்னது, இது நல்னா என்ன, நோ ஈவெண்ட். இதுவும் ஒரு ஈவெண்ட் தான், அதாவது இது ஒரு சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்ல அதுதான். அதே இந்த 1 2 3 4 5 6 நான் ஒரு ஈவெண்ட் எடுத்தா அதுவும் கரெக்ட், ஏன்னா a set is a subset of itself. ஓகேவா? ஓகே, ஈவெண்ட்ஸ்லேயே நிறைய இருக்கு. என்னன்னா இம்பாசிபிள் அண்ட் ஷுர் ஈவெண்ட். the empty set psi and sample spaces describes event. அதாவது ரெண்டு ஈவெண்ட் வந்து அவங்க சொல்றாங்க, ஒன்று எம்டி செட்டு, ஒன்று சாம்பிள் ஸ்பேசஸ், ரெண்டுமே ஒரு ஈவெண்ட்ன்றாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு அதே த்ரோயிங் டையே எடுத்துப்போம். டை த்ரோ பண்ணா எனக்கு நம்பர் 7 வருதுன்னு சொல்றேன். ஆனால் நம்மளுக்கு தெரியும் டை த்ரோ பண்ணா 1 2 3 4 5 6 6 நம்பர் தான் வரும்.
7 வர சான்ஸே இல்லை. அப்போ அந்த ஈவெண்ட் ஈனா அது நடக்க சான்ஸே இல்லைன்னா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எம்டியா, சாம்பிள் ஸ்பேஸில் அதோட செட் வந்து எம்டி, செட் ஆஃப் அவுட்கம்ஸ் எம்டி. அப்போது இது வந்து ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்படி ஒரு ஈவெண்ட்டே நடக்க சான்ஸ் இல்லை. அடுத்து இன்னொரு ஈவெண்ட் பார்ப்போம். அந்த ஈவெண்ட் வந்து கெட்டிங் அ நம்பர் லெஸ் தென் 7ன்னு எடுத்துப்போம். அப்போனா எனக்கு எல்லா சாம்பிள் ஸ்பேஸில் எல்லா நம்பருமே வருமா அந்த ஈவெண்ட் நடக்க? அப்போ இது வந்து ஷியோர் ஈவெண்ட். ஷியோர் ஈவெண்ட்னா சாம்பிள் ஸ்பேஸும் அந்த ஈவெண்ட்டும் சேமாக இருக்கும். இம்பாசிபிள் ஈவெண்ட்னா சாம்பிள் ஸ்பேஸும் இந்த ஈவெண்ட்டும் லைக் ஈவெண்ட் வந்து நல்லா இருக்கும். அடுத்து வந்து சிம்பிள் ஈவெண்ட். சிம்பிள் ஈவெண்ட்னா எனக்கு ஈவெண்ட் வந்து ஒரே ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் தான் இருக்கும். இதெல்லாம் எனக்கு சிம்பிள் ஈவெண்ட். எஸ், இப்படி டினோட் பண்றேன். எனக்கு இது சிம்பிள் ஈவெண்ட்டா நான் ஒன்று எழுதுறேன் பாருங்க. இது சிம்பிள் ஈவெண்ட் கேட்டால் கிடையாது. ஏன்னா இதுல 2 சாம்பிள் பாயிண்ட் இருக்கு. இது ஒன்னொன்னுத்தையும் நம்ம சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லலாம், ஒரு எலிமெண்ட்டையும் சாம்பிள் ஸ்பேஸ்ல. இதே மோர் தென் 1 ஈவெண்ட் இருந்தா அது வந்து காம்பவுண்ட் ஈவெண்ட். அப்போ இது வந்து ஒரு காம்பவுண்ட் ஈவெண்ட். அவ்வளவுதான். 4 டைப் ஆஃப் ஈவெண்ட் பார்த்தோம். ஒன்று இம்பாசிபிள், ஷியோர், சிம்பிள், காம்பவுண்ட். இம்பாசிபிள்னா உங்களுக்கு ஈவெண்ட்டோட செட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஷியோர் ஈவெண்ட்னா ஈவெண்ட்டும் சாம்பிள் ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்கும். சிம்பிள் ஈவெண்ட்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். காம்பவுண்ட் ஈவெண்ட்னா மோர் தென் 1 எலிமெண்ட் தான் இருக்கும். ஓகே, இப்போ செட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செட்ஸ்ல நம்ம வந்து ஏ யூனியன் பி அதெல்லாம் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ணுவோம் ப்ராபபிலிட்டி. அதில் இந்த கொஸ்டின்ல ஒரு வேலை ஏன்றது ஒரு ஈவெண்ட்னு சொல்லிடுறாங்க. ஏ இஸ் அ ஈவெண்ட் இப்படி சொல்லிட்டு நாட் ஆஃப் ஏ கேட்டா எப்படி டினோட் பண்ணுவீங்க? ஏ காம்ப்ளிமெண்டா. அப்போ ஏ வந்து ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் எடுத்து நம்ம ப்ராபபிலிட்டி போடுவோம். சரியா? ஏ ஆர் பினா ஏ யூனியன் பி. இது வந்து ஏ யூனியன் பி. ஏ அண்ட் பினா ஏ இன்டர்செக்ஷன் பி. இது வந்து செட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா செட்ஸோட லெக்சர்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏ பட் நாட் பினா இப்போ வென் டயக்ராம் பார்க்கலாம். வென் டயக்ராமும் செட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஏ, இது ஏ, இது பினா ஏ பட் நாட் பினா என்ன வரும்? இப்படி வருமா? அதாவது பி இல்லாம ஏ, அதாவது இன்டர்செக்ஷன் இதை ரிமூவ் பண்ணிடுவோம். அது எப்படி எழுதலாம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இன்கேஸ் நெய்தர் ஏ நாட் பினா ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி. அது வந்து ஏ யூனியன் பி இதுல வந்து நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட் பி எடுத்துட்டா வரும். சரியா? இது ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துட்டா வரும். ஓகேவா? மீதி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். அடுத்து பார்க்கலாமா? ஓகே, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். அதில் ஈவெண்ட் E1, E2, E3ன்னு நிறைய ஈவெண்ட் இருக்கு. ஒரு EN வரைக்கும் வச்சுப்போம். இப்போ இந்த ஈவெண்ட்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு எப்போ சொல்லலாம்னா எனக்கு E1 இன்டர்செக்ஷன் E2 நல்லா இருக்கணும். அந்த மாதிரி E2 இன்டர்செக்ஷன் E3 நல்லா இருக்கணும். அந்த மாதிரி E1 இன்டர்செக்ஷன் E3யும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு EN வரைக்கும் ரெண்டு பேரா எடுத்து நான் இன்டர்செக்ஷன் பண்ணா அது எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படின்னு தான் நான் இந்த செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல,
E1 to En இது எல்லாத்தையும் நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எனக்கு த்ரோயிங் தி டைஸே எடுத்துப்போம். இப்போ ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 1,3, இன்னொரு ஈவெண்ட் வந்து 2,4, இன்னொரு ஈவெண்ட் வந்து 5,6. இப்போ நான் இந்த ஈவெண்ட் 2 எடுத்து இதுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணேன்னா எனக்கு எந்த 2 பேர் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். இந்த 2 எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணாலும் நல்லதான், இந்த 2 எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணாலும் நல்லது. இன்டர்செக்ஷனா என்ன, காமன் டேர்ம்ஸ் வந்து எடுத்துவோம். இதுல காமன் டேர்ம்ஸ் இல்லை, இதோட இன்டர்செக்ஷனும் நல்லதான். ஓகேவா? அப்ப இதை ஜென்ரலா எப்படி எழுதலாம்னா, எனக்கு வந்து E1 to En சொன்னா அப்ப எனக்கு EI இன்டர்செக்ஷன் EJ வந்து நல்லா இருக்கணும் when I not equal to J. இந்த கண்டிஷன் ஏன் எழுதுறோம்னா I equal to Jவா இருந்தா, அதாவது இப்போ நான் E1ம் இன்டர்செக்ஷன் தானே, E1 தான் வரும். ஓகேவா? A இன்டர்செக்ஷன் A தான், ஆனால் எனக்கு நல்ல இருக்கும், அதனால I equal to Jவா இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு எல்லா பேர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ரெண்டா நான் ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு, அதில் ரெண்டா எடுக்கிறதுனா அதோட இன்டர்செக்ஷன் நல்லா இருந்தால் அதெல்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அதே மாதிரி EN ஈவெண்ட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் நான் பார்ப்போம். சாம்பிள் ஸ்பேசஸ் E1 to En ஈவெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்போ எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னா, எனக்கு E1 யூனியன் E2 யூனியன் E3 யூனியன் En இதுவும் யூனியன் வந்து சாம்பிள் ஸ்பேஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் இதுவே பாருங்க, நான் இப்போ இதில் E1 யூனியன் E2 யூனியன் E3 பண்ணால் எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடும். அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் எப்பவுமே எக்ஸாஸ்டிவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே E2ல நான் 4 ரிமூவ் பண்ணிடுறேன். 4 ரிமூவ் பண்ணிட்டாலும் இந்த 3 ஈவெண்ட்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தான், வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க. ஆனால் நான் இப்போ இதை யூனியன் பண்ணால் எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வராது, ஏன்னா 4 எலமெண்ட் இல்லை யூனியன் பண்ணால். ஓகேவா? இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் எப்பவும் எக்ஸாஸ்டிவ் சொல்ல முடியாது, அப்போ எக்ஸாஸ்டிவாக இருந்தாலும் எப்பவும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்ல முடியாது. இதுதான் 2 இதுக்கான டெஃபினேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அல்ஜிப்ரா பார்த்தோம்ல, அதை வச்சு ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இப்போ வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிப்போம். 2 டைஸ் ஆர் த்ரோ, 2 டைஸ் த்ரோ பண்றாங்க. அப்போ பாசிபிள் அவுட்கம்ஸ்லாம் என்ன, எனக்கு ரெண்டுத்துலேயும் 1,1 வரலாம், இல்லை 1,2, இல்லை 1,3, 1,4, 1,5, 1,6 வரலாம், 2,1, 3,1, 4,1, 5,1, 6,1 வரலாம். அந்த மாதிரி இந்த சைட் 2,2 அப்படியே போனால் 2,6ல முடியும். இங்கே 2,3, 2,4, 2,5 வரும். இங்கே 3,2, இது அப்படியே போனால் 3,6ல முடியும். 4,1, 4,6, நடுவில் 4,2, 4,3ல இருக்கும். இது 5,6, இது 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6ல முடியும். ஓகேவா? அப்போ எனக்கு என் ஆஃப் எஸ்ன்னு நோட் பண்ண அது தேவைப்படாது நம்மளுக்கு, வேணும் இதுதானே. என் ஆஃப் எஸ்னா என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இதுதான் எனக்கு இருக்க மொத்த சாம்பிள் ஸ்பேஸ். மொத்தம் 36 எலமெண்ட்ஸ் இருக்குள்ள. சரியா? எப்படி 36னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி த்ரோ பண்ணும்போது 6 பாசிபிலிட்டி, செகண்ட் வாட்டி த்ரோ பண்ணாலும் 6 பாசிபிலிட்டி, அப்போ மொத்தம் 36. ஓகேவா? பிஎன்சியில் பார்த்துருப்போம், பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ், அந்த லெக்சர்ல இதெல்லாம் பார்த்துருப்போம். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஏன்னு ஒரு ஈவெண்ட் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏ என்னன்னா,
getting an even number on the first die. ரெண்டு டை த்ரோ பண்றாங்க. இப்போ எனக்கு இது ஃபர்ஸ்ட் டை, இது செகண்ட் டைன்னு இருக்கும். செகண்ட் இது ஃபர்ஸ்ட் டைஸோட அவுட்கம், இது செகண்ட் டையோட அவுட்கம். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைல ஈவன் நம்பர் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்ன, அதுதான் என்னோட சாம்பிள் ஸ்பேஸ். நான் ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த 2,1 2,2 இந்த 2,3 இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைல இதெல்லாம் தானே ஈவன். இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி 4 4 அந்த மாதிரி 6 6 ஃபர்ஸ்ட் டைல ஈவன் இருக்கு. அப்போ எனக்கு 2,1 2,2 ஸோ ஆன் 2,6 அந்த மாதிரி 4,1 4,2 ஸோ ஆன் 4,6 1,2ல வராது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேயில் அது ஆட் ஆகிடும், ஆட் நம்பர் இருக்கிற மாதிரி. அப்போ 6,6 சரியா போச்சா? இதுதான் ஏ. எனக்கு அடுத்து பி என்ன சொல்றாங்க, கெட்டிங் ஆட் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. அப்போ இப்போ 1 3 5 வந்துடும். போனாடி ஃபர்ஸ்ட் டேயில் 2 4 6 இருந்துச்சா, இப்போ 1 3 5 வரும். 1,1 1,2 செகண்ட் டே என்ன வேணா இருக்கலாம், அந்த செகண்ட் டே பற்றி எதுவுமே சொல்ல. அப்போ 3,1 3,2 ஸோ ஆன் 3,6 5,1 5,2 ஸோ ஆன் 5,6. அடுத்து கெட்டிங் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் த டைஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அதாவது ரெண்டு டை த்ரோ பண்ணுறோம்ல, ரெண்டுத்துலேயும் நம்பர்ஸ் வருது, அதை சம் பண்ணும். சம்னா ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும். அப்போது இதோட சம் என்ன 2, அப்போ இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இது 3, இது 4, இது 5, இது 6 ஆயிடுச்சு. அப்போ இது வராது. இது 7. அப்படி பார்த்தா இது 3 4 5. அப்புறம் இது 4 5, இது பார்த்தீங்கன்னா 5. இதுக்கப்புறம் 4,2 இருக்கும், அது பார்த்தீங்கன்னா 6 ஆகிடும். 5,1 6 பார்த்தீங்கன்னா எனக்கு இது நான் சர்க்கிள் பண்ணுறேன் பாருங்க. இந்த எலமெண்ட்ஸ்லாம் தான் எனக்கு இந்த ஈவெண்ட்டோட இது கரெக்டாக. இதெல்லாம் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது கொடுத்த கண்டிஷன். அப்போ சி என்ன வரும், சி வந்து 1,1 1,2 1,3 1,4 2,1 2,2 2,3 3,1 3,2 3, ஓகே 3,3 வராது, அது 6 ஆகிடும். அப்போ 4,1 மொத்தம் எத்தனை, இது 10. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் கேட்குறாங்க. இது சாம்பிள் ஸ்பேஸ், இது ஏ. அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன, ஏ காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்ன வரும், 1,1 ஸோ ஆன் 1,6 வருமா, அடுத்து 3,1 வருமா, 3,6 இருக்கும். இங்கே 1,2 இருக்கும், 3,2 இங்கே 5,1 5,2 ஸோ ஆன் 5,6. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். இது 8 காம்ப்ளிமெண்ட். நல்லா பார்த்தீங்கன்னா 8 காம்ப்ளிமெண்ட்டும் பியும் சேமாக இருக்கும். கரெக்டா? நாட் பினா என்ன சொன்னேன், இங்கே சொல்லியிருப்பேன். நாட் பினா நாட் ஏனா ஏ காம்ப்ளிமெண்ட், அப்போ நாட் பினா பி காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட்னா எனக்கு ஏவே வரும். ஏ காம்ப்ளிமெண்ட் பி வருதுல்ல, இப்போ எனக்கு பி காம்ப்ளிமெண்ட் ஏ வரும். கரெக்டா? இப்போ தேர்டு பார்ப்போம். தேர்ட் வந்து ஏ ஆர் பி. ஏ ஆர் பின்னா என்ன சொன்னேன், ஆர்னா ஏ ஆர் பினா ஏ யூனியன் பி. கரெக்டா? அண்டுனா இன்டர்செக்ஷன், ஆர்னா யூனியன். ஏ யூனியன் பினா என்ன, ரெண்டுத்துலேயும் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுவோம். காமனாக இருந்தால் ஒரே வாட்டி எழுதுவோம். ஏ யூனியன் பி எனக்கு என்ன தரும்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் தரும். நீங்களே பாருங்க, 1,1 1,2 1,6 இருக்கிறது. இப்போ 2,1 ரோ இங்கே இருக்குது, 3,1 ரோ இங்கே இருக்குது, 4ல் ஆரம்பிக்கிற ரோ இங்கே இருக்குது. எனக்கு ஏ யூனியன் பி சாம்பிள் ஸ்பேஸே தரும். ஓகேவா? 4th ஒன்
ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் என்ன காமன் இருக்கான்னு செக் பண்ணோம்னா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். எனக்கு அந்த மாதிரி இங்கே 1,1 இருக்கு. ஆனால் இங்கே ஏல 1,1 இருக்காது. அந்த மாதிரி ஏக்கும் பிக்கும் காமனே இருக்காது. ஏன்னா ஏலாம் ஈவன் நம்பர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஐடிக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ். பிலாம் ஃபர்ஸ்ட் டே ஆட் நம்பர். அப்போ எப்படி காமன் இருக்கும்? இருக்காது. ஏ அண்ட் பினா என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி. காமனே இல்லைன்னா எனக்கு இது வந்து நல். அடுத்து ஏ பட் நாட் சி. ஏ பட் நாட் சின்னா என்ன சொன்ன? ஏ இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். ஏ பட் நாட் சினா ஏல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் அடிச்சுப்போம், ஆனால் சில இருக்க எலமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது இப்போ எனக்கு 2,1 ஏல இருக்கு, ஆனால் சிலையும் இருக்குன்னா நான் அந்த எலமெண்ட் வந்து எடுக்க மாட்டேன். அப்படிதான் 2,2வும் வராது, 2,3 வராது, 4,1 வராது. அப்போ என்னென்ன வரும்? 1,1, 1,2, 1,3, 1,4, 3,1, 3,2 ஆறு எலமெண்ட். ஏ இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் வந்து 1,1, 1,2, 1,3, 1,4, 3,1, 3,2. ஓகேவா? அடுத்த ரெண்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. 8th ஒன் பார்ப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தா ஏ. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஏ என்ன ஆகிடும்? எனக்கு ஏ ஆகிடும். அது மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னல, ஏ இன்டர்செக்ஷன் ஏ. அப்போனா ஏ இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் வரும். அது என்னது? 5th பார்த்தோம் பார்த்தீங்களா? சேம். இப்போ எனக்கு இது ஆன்சர் வந்து இது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஈவெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணோம்ல, அந்த ஈவெண்ட்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இதுதான் ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து ஏ தான் நம்மளுக்கு ஈவெண்ட், எஸ் வந்து இது வந்து ஈவெண்ட். ஏ ஈவெண்ட்டை குறிக்குது, எஸ் வந்து சாம்பிள் ஸ்பேஸை குறிக்குது. அப்படின்னா எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் ஏனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவை குறிக்கும். அது ஃபார்முலா n of a by n of s. n of a na என்ன? number of elements in the set A. s na number of elements in the set s. அப்போ எனக்கு மேல எக்ஸாம்பிள் பாருங்க. sல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 36 சொன்னா இதுதான் n of s. இந்த மாதிரி n of a ல எத்தனை இருக்கு? 18 இருக்கு. இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் படி ப்ராபபிலிட்டி ஆஃப் a என்ன? n of a by n of s. அப்போ என்னது? 18 by 36. அது என்ன வேல்யூனா 1/2. ஓகேவா? இதுதான் ப்ராபபிலிட்டி டெஃபினிஷன். நோட்டுன்னு போட்டு எழுதிக்கங்க. என்ன இம்பார்ட்டன்ட்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். மோஸ்ட்டாக ஈவெண்ட் ஈன்னு குறிப்போம்ல, அப்போ இ தான் ஈவெண்ட்னு வச்சுப்போம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் எப்பவுமே பிட்வீன் 0 to 1 தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதோட வேல்யூ எப்பவுமே 0லேருந்து 1க்கு நடுவில் தான் இருக்கும். 0.5, 0.2, 1/3 அந்த மாதிரி 1 to 0க்கு நடுவில் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் P of ஷியோர் ஈவெண்ட். ஷியோர் ஈவெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷியோர் ஈவெண்ட் 1. மூணாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் பார்த்தோம்ல, என்னது அப்படின்னா நடக்கவே சான்ஸ் இல்லைன்னு பார்த்தோம்ல, அது வந்து 0. இது எப்பவுமே இப்போதைக்கு இந்த கண்டிஷன் இது மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம ஓகேவா? கொஸ்டின் பார்ப்போம். A committee of 2 persons is selected from 2 men and 2 women. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம். அதுல ரெண்டு பர்சன்ஸ் இருக்கணும். மொத்தம் 2 மென்ல இருந்தும் 2 விமன்ல இருந்தும் செலக்ட் பண்றோம். அப்போ 4 பேர்ல இருந்து 2 பேர் செலக்ட் பண்றோம். இதுதான் சொல்றது. சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? சாம்பிள் ஸ்பேஸ் இதுக்கு எழுத முடியாது. நேரட்டா நம்ம n of s கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ 4 மென் இருக்காங்க, அதுல இருந்து நான் 2 பேர் செலக்ட் பண்ணோம்.
காம்பினேஷன்ஸ் லெக்சர் நோட்ஸ் ரிவைஸ் பண்ண தெரியும். இது வந்து 4C2 வேஸ்ல பண்ணலாம். 4 பேர்லேருந்து 2 பேர் செலக்ட் பண்ணது. அப்போ 4C2னா என்ன? 4 இன்டூ 3/2. இது வந்து 6. இப்போ n ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6. அதாவது 6 வேஸ்ல நான் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம் 4 பேர் யூஸ் பண்ணி. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ என்னன்னா நோ மேன். அதாவது கமிட்டியில ஒரு மேனுமே இல்லாத மாதிரி ஃபார்ம் பண்ணதோட ப்ராபபிலிட்டி கேட்கலாம். ஈவெண்ட் ஏ வந்து நோ மேன் இன் கமிட்டி. இது எப்போ பாசிபிள்னா எனக்கு நான் வெறும் விமன் மட்டும் சூஸ் பண்ணதான். விமன் 2 பேர் இருக்காங்க, எனக்கு கமிட்டியில 2 பேர் இருக்கணும். அப்போ என் ஆஃப் ஏ என்ன வரும்? நம்பர் ஆஃப் வேஸ்லாம் எப்படி கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம்னா 2C2. 2C2 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன? n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். அது வந்து 1/6. அந்த மாதிரி இப்போ பி பார்ப்போம். பி 1 மேன். எனக்கு 1 மேன்னா நம்பர் ஆஃப் எஸ் இது வந்து பி வந்து 1 மேன். வெறும் 1 மேன், ஒரு மேன் தான் இருக்கணும். அப்போ இன்னொன்று வந்து ஒரு விமனா இருக்கணும். அப்போ 2 பேர்ல நான் ஒரு மேன் செலக்ட் பண்றேன் 2C1 வேஸ். அடுத்து ஒரு விமன் செலக்ட் பண்ண 2C1 வேஸ். 2 மேன் 2 விமன்ல. அப்போ இது மொத்தம் 2 × 2 × 4. அப்போ எனக்கு P ஆஃப் B பார்த்தீங்கன்னா n ஆஃப் B பை n ஆஃப் S. அது வந்து 4/6 வந்து 2/3. ஓகேவா? இப்போ 2 மென் சொல்றாங்க. 2 மென் நீங்களே யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பண்ணிட்டு சால்வ் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின். Two students, Anil and Ashima, appeared in an examination. The probability that Anil will qualify the exam is 0.05. Okay. A என்னன்னா Anil will qualify. Event A. அடுத்து அதோட ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கோம். P of A வந்து 0.05. And that Ashima will qualify the examination is 0.1. B வந்து Ashima will qualify வச்சிருக்கோம். அப்போ P of B பார்த்தீங்கன்னா 0.1. The probability that both will qualify the exam. Both will qualifyனா 2 பேருமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. அஷிமாவும் ஆயிட்டான், அனிலும் ஆயிட்டான். அனில் அண்ட் அஷிமா குவாலிஃபைடு. அண்டுன்னு என்ன? A intersection B. Probability of A intersection B வந்து 0.02. Find the probability that both Anil and Ashima will not. Neither Anil nor Ashima. Ops. Subdivision A என்ன சொல்லுது? Neither Anil nor Ashima. 2 பேருமே செலக்ட் ஆகக்கூடாது. இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? மேலே பாருங்க. நெய்தர் நார்க்கு A யூனியன் B ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எனக்கு தேவையான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா P of A யூனியன் B ஹோல் காம்ப்ளிமெண்ட். இது எப்படி எழுதலாம்னா, இப்போ A யூனியன் B ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா எப்படி கிடைக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் மைனஸ் A யூனியன் பியா, probability of sample space minus probability of A union B. Probability of sample space என்ன? 1. Sample space ஈவெண்ட்டே நடக்க போகுது அப்படின்னா அது ஒரு ஷியோர் ஈவெண்ட். Probability of sure event வந்து 1. அப்போ 1 minus P of A union B. P of A union B. A union B ஃபார்முலா என்ன? A union B ஃபார்முலா நமக்கு தெரியும். A union B equal to A plus A plus B minus A intersection B. கரெக்டா? அப்போ எனக்கு P of A plus P of B minus P of A intersection B. அப்போ என்ன வரும்? 1 minus P of A வந்து 0.05. P of B 0.1 minus 0.02.
1 minus 0.13. அது என்னது 0.87. ஓகேவா? இது ரெண்டு பேருமே குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் வில் நாட் குவாலிஃபை த எக்ஸாமினேஷன். அடுத்து only one of them will qualify the examination. At least one of them na என்ன மீனிங்? ஒன்று ஆசிம் ஆகணும், இல்ல அனில் ஆகணும், இல்ல ரெண்டு பேருமே ஆகணும். அதாவது நம்ம என்ன பார்த்தோம், இது ஏக்கோ இது பிக்கோ வச்சு, இது ஏ இது பி. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம்னா ஒன்று அனில் ஆகலாம், அப்புறம் அனில் ஆகலாம், ஆசிம் ஆகலாம், இல்ல ரெண்டு பேருமே ஆகலாம். இப்போ இது நான் ஷேட் பண்ணிட்டு கரெக்டா? அப்போ எனக்கு இது என்ன ஈவெண்ட்? இது வந்து ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி மேலே தான் கண்டுபிடிச்சோம். இங்கே கண்டுபிடிச்சது பாருங்க, இந்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு பி பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அது வந்து 0.13. அடுத்து ஒன்லி ஒன் ஆஃப் தெம் வில் குவாலிஃபை த எக்ஸாமினேஷன் அப்படின்னா எனக்கு திரும்பி வென் டயக்ராம் பாருங்க. இந்த காமன் ரீஜன் என்ன டினோட் பண்ணுதுன்னா எனக்கு ரெண்டு பேருமே செலக்ட் ஆகினாங்கன்னு சொல்லுது. எனக்கு ஒன்லி அனில் ஆகணும் ஏ, இல்லை ஒன்லி ஆசிம் ஆகணும் பி. இது எப்படி பாசிபிள்னா ஏ யூனியன் பில இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ரிமூவ் பண்ணிட்டா அதுதான் நம்மளுக்கு தேவையான செட்டு. கரெக்டா? சென்டர்ல இருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி தானே. அப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி 0.13, இது ஒரு 0.12 இல்லை 0.2. அப்போ இது வந்து 0.11. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் தாட்ஸ்னா என்னன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 52 தாட்ஸ் ஏற்கனவே பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். தாட்ஸ் வந்து ரெண்டு கலர்ல இருக்கும், ரெட்டு பிளாக். ரெட் கலர் தாட்ஸ்ல ரெண்டு ஷேப் இருக்கும், ஹார்ட்டு டைமண்டு. பிளாக் வந்து ஸ்பேட் அண்ட் கிளப்னு சொல்லலாம், இல்லை க்ளோவர் அப்படின்னு வந்து. ஆர்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கார்டு வந்து ஏ கே கியூ ஜே, அப்புறம் 2 2 2 3 4 அப்படின்ட்டு 10 இருக்கும். இந்த மாதிரி எல்லா கார்ட்லையும் எத்தனை 1 2 3 4, இது ஒரு 9, 4 + 9 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆர்ட்ல 13 கார்ட்ஸ், டைமண்ட்ல 13, ஸ்பேட்ல 13, கிளப்ல 13 கார்ட்ஸ் இருக்கும். மொத்தம் 13 13 13 13 4 × 13 52 கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த லெக்சர்ல என்னென்ன பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டியோட பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சோம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஈவெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ஒரு 4 டைப் ஆஃப் ஈவெண்ட் பார்த்தோம், அப்புறம் ஈவெண்ட்ஸ் வச்சு எப்படி அல்ஜிப்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இது ஞாபகம் வச்சுங்க, இது வந்து லெக்சர் 3ல யூஸ் ஆகும். அடுத்து சம் சால்வ் பண்ணோம், அப்புறம் ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன் பார்த்தோம். அடுத்துல ஒரு 3 நோட் கொடுத்துருப்பேன், இதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அடுத்து ஒரு 2 சம் சால்வ் பண்ணோம், ஒன்று கமெண்ட்ஸ்ல சொல்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு லெக்சர் அவ்வளோதான், அடுத்த லெக்சர்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.